திருக்குறளை முதல்ல பாடமாக்கி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது வள்ளலார். முதியவர்களை ஒன்று சேர்த்து முதியோர் கல்விங்கிற திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது வள்ளலார். எல்லாரும் கோயில், எல்லாரும் கோட்டம், எல்லாரும் தர்மச்சத்திரம்னு சொன்னப்போ சாப்பாடு போடுற இடத்துக்கு தர்மசாலைனோ, கோயில் இருக்கிற இடத்துக்கு சபைனோ, ஒரு ஆன்மீக அமைப்புக்கு சங்கம்னு பேர் வச்சு புரட்சி செஞ்சது வள்ளலார். அதை விட ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, துறவிகள் அடுப்பை மூட்டக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்தது. அவங்களுக்கு சாப்பாடு அவங்க செஞ்சுக்கூடாது. நீங்க புத்தர் பார்த்தீங்கன்னா கையேந்தி தான் உணவு வாங்கி சாப்பிட்டாரு. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னாலும் வீடு வீடா தட்டி கையேந்தி தான் உணவு வாங்கி சாப்பிட்டார். ஏன்னா துறவினுடைய நெறி அப்படி. நான் இப்போ என்ன இருக்கும் என் கையில் அது எனக்கு இருக்கக்கூடாது. 5 இட்லி வாங்குறேன், 2 இட்லி சாப்பிட்டேன், 3 இட்லி நான் மத்தியானத்துக்கு வச்சுக்கூடாது. நான் தூக்கி போட்டுடணும். திரும்ப மத்தியானத்துக்கு நான் திரும்ப பிச்சை எடுக்கணும். ஏன்னா அதுதான் துறவு. நான் எதையுமே எனக்குன்னு சேர்த்து வச்சுக்க மாட்டேங்கிறதான் துறவு. ஆனால் இந்த துறவி வரிசையிலேயே அடுப்பை மூட்டி உணவு சமைக்க கூடாதுங்கிற மரபை மாற்றி ஒரு அடுப்பை ஏற்றி ஊருக்கே சோறு போட்ட ஒரு துறவி என்றால் அது வள்ளல் பெருமான் தான். அது ஒரு புரட்சி தான். அது எவ்வளவு பெரிய புரட்சி. அதான் நான் ரொம்ப வியந்து சொல்வேன். நெருப்பை கொண்டு இன்னொரு நெருப்பை அணைக்க முடியுமா? அடுப்பின் நெருப்பை கொண்டு வயிற்றின் நெருப்பை அணைத்தார் வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்லுவார். உருவமோடு கடவுளை வணங்க வேண்டாம் அப்படின்னு உருவமற்ற ஒரு கடவுளை கொண்டு வந்தார். மனிதநேயமே கடவுள்னார். இன்னும் போய் ஆன்மநேயமே கடவுள்னு சொன்னார். உயிர் வதையை பண்ணாதீங்கன்னு எதிர்த்து பேசினாரு. பெண்கள் திருமணமாகி கணவர் இறந்துட்டாருன்னா பூவை போட்டு தாலி எல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? அந்த கைம்பெண் கோலமை நீங்க விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பெண்களுக்கான புரட்சிகரமான விஷயங்களை வள்ளல் பெருமான் சொன்னார். அவரை நம்ம இன்னும் உள்ள போனோம்னா அவரை மாதிரி ஒரு பெரிய அடையாளம் தமிழுக்கும் தமிழருக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு. வள்ளலார் தான் இந்த தமிழ்நாட்டின், தமிழ் மண்ணின் ஒரு அழகான அடையாளம், சரியான அடையாளம் வள்ளலார் தான். ஆன்மீகத்துக்கும் மதத்துக்குமான அந்த வேறுபாட்டை வந்து அழகா சொன்னது வந்து வள்ளலார் தான். வள்ளலாரே ஒரு பெரிய உதாரணம் தான். அந்த ஆன்மீகம் வேறு மதம் வேறு என்பதற்கு வள்ளலாரே ஒரு பெரிய உதாரணம். நம்ம வந்து தமிழ்ல வந்து மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதங்களுக்கும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்துக்கு இந்த சிறப்பு, இதை சொன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அப்படின்னா எந்த மாதத்தை சொல்லுவீங்க? மார்கழி தான். ஏன்னா இப்போ மார்கழிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். அது குறிப்பாக நம்ம ஜியாகிரபிக்கலாக பார்த்தோம்னா பனி கொட்டக்கூடிய ஒரு மாதம். வெயில் ரொம்ப இருக்காது. ரொம்ப அழகான ஒரு நேரம். மழையெல்லாம் ஓஞ்சி முடிகிற நேரம். தமிழில் பேரே அதுதான். கார்த்திகைனாலே கார்னா கார் மேகங்கள், திகைனா விலகுதல். மழை தரக்கூடிய மேகங்கள் விலகக்கூடிய மாதம்ங்கிறது தான் அதுக்கு பேரே கார்த்திகைன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அடுத்து தான் மார்கழி வருது. மார்கழி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நான் வந்து ஆன்மீகமாக சொல்லுவேன், மார்கழியில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. மகாவிஷ்ணு மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டதே மார்கழி மாதம் தான். அப்போ வீட்டுக்கு மகாலட்சுமி வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? மார்கழி மாதத்தில் பண்ணலாம். அப்படி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு பகவத்கீதையில, பார்த்தா மாதங்களின் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு கண்ணபெருமானே சொல்லக்கூடிய மார்கழி இந்த மார்கழி. ஏன் நம்ம பார்க்கடலை கடைந்தது இந்த மார்கழி, அமுதம் வெளியே வந்தது இந்த மார்கழி, விஷம் அந்த ஆலகாலத்தை உண்டு நீலகண்டனாக சிவபெருமான் ஆனது இந்த மார்கழி, தேவாசுர போர் நடந்து இந்த மார்கழி, ராமாயண போர் நடந்தது இந்த மார்கழி. இப்படி இந்த மார்கழியில பல விஷயங்கள் நடந்திருக்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு மாதம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சுடு தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணீர்னாலே முதல்ல என்னன்னா ஐஸ் வாட்டர்னு அர்த்தம். தன்மையான நீர்னு அர்த்தம், குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா, வெந்நீர் வேணும்னா கேட்கணுமே தவிர சுடு தண்ணீர் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன, ஹாட் கோல்டு வாட்டர் இருக்கான்னு கேட்கறதா. நடு சென்டர் மாதிரி. ஆமா, நடு சென்டர் மாதிரி.